Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம prawn gravy எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்ல ஸ்பைசியா. இன்னைக்கு நான் பச்சை மசாலா வச்சு இறால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, ஒரு பீஸ் தேங்காய், சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இன்னைக்கு நான் 1 கிலோ இறால் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ பேன்ல எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் மீடியம் சைஸை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற பொடியை அதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம இறால் சேர்த்துக்கலாம். சேர்த்து ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இது கொஞ்சம் வதங்கின உடனே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு தான் சேர்க்குறேன் நான். இப்போ இதை 1 நிமிஷம் போல் மூடி போட்டு வைக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், நம்மளுக்கு இறால்ல நல்லா தண்ணி விட்டு இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் மசாலா சேர்த்துக்கலாம். சோம்புத்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், கஸ்தூரி மேத்தி, மிளகுத்தூள், சீரகம், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பச்சை மசாலா எல்லாம் அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, பேஸ்ட்டும் அதையும் நம்ம இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் போல் வைக்கலாம். மூடி போட்டு கொஞ்சம் மசாலா வதங்கட்டும். அப்போ நம்ம பாருங்கள், நம்மளுக்கு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நம்மளுக்கு இறாலும் நல்லா வெந்திருக்கு, நல்லா மணமாக இருக்குது. இப்போது நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா காரசாரமாக இறால் கிரேவி 10-15 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.